இருந்தால் கை தூக்குங்க. வணக்கம் அண்ணா. உட்காந்தீர்கள். இப்போ இருக்க காலகட்டத்தில் அரசியல் ரீதியான தீர்ப்புகள் வருது, அது பற்றி உங்களுடைய கருத்து? அரசியல் பழிவாங்கல் கொலை, அரசியல் கொலை, இந்த ரெண்டு பற்றி உங்களுடைய கருத்து சொல். அவரே சொல்கிறாரு, கேள்வியிலே சொல்கிறாரு, தீர்ப்புகள் வருதுன்னு சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா நீதி சொல்லப்படுவதில்லை, தீர்ப்புகள் தான் வருது. இப்போ உதாரணமாக இது பல தீர்ப்புகளை நாம் சொல்ல முடியும். எல்லாருக்கும் தெரிந்த பாபர் மசூதி தீர்ப்பையே நம்ம வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், அந்த தீர்ப்பு வழங்கப்படும் போது இங்கே ராமர் பிறந்தார் வளர்ந்தார் என்பதற்கான வரலாற்று சான்றுகளோ தொல்பொருள் ஆய்வோ இல்லை, தீர்ப்பில் இருக்கு இல்லை. ஆனால் இங்கே தான் பிறந்திருக்காரு வளர்ந்துருக்காருன்னு மக்களால் நம்பப்படுகிறது, ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால இந்த இடத்துல ராமர் கோயில் கட்டிக்கலான்னு தீர்ப்பு சொல்லுது. இது நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லுது. முத்தலாக்குக்கு ஒரு தடை சட்டம் கொண்டு வருது, அது சட்டப்படி தடையப்படுது. அது ஒரு சமயத்தினருடைய நம்பிக்கை, இது ஒரு சமயத்தினருடைய நம்பிக்கை. ஆனால் இதை நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு சொன்ன நீதிமன்றம் அதை சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லுது. இது தீர்ப்பு தான் சொல்லுது, நீதி வழங்கலை. விளங்குதா உங்களுக்கு? அப்போ என்ன சொல்லுது? பாபர் மசூதி இடிப்புக்கு வழக்குக்கு தீர்ப்பு வரப்போகுது. நீங்கள் பின்னோடிக்கு கூட பார்க்கலாம், என் தம்பி தங்கச்சிகிட்ட கேட்கலாம். நாடெங்கிலும் இருக்கிற அரசியல் தலைவர்கள் எப்படி தீர்ப்பு வருதோ அப்படியே ஏற்றுக்கிறணும், எந்த எதிர்வினையும் ஆற்றக்கூடாது, அப்படியே ஏற்றுக்கிறணும். இல்லைன்னா பல கொலைகள் விழும், ரத்த ஆறுகள் ஓடும், கலவரம் வெடிக்கும்னு எல்லா தலைவர்களும் அச்சுறுத்துறாங்க. ஒரே ஒருத்தன் தான் கேட்டேன், நாங்கள் செத்து விழுகிறோம், ரத்தம் சிந்துறோம், எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம், நீதி சொல்லுன்னு கேட்டது நான் ஒருத்தன் தான். இப்போ இருக்கு, என்னுடைய காணொலி நேர்காணலும் இருக்கு, அறிக்கையும் இருக்கு. தீர்ப்புகள் தான் வரும். இந்த நாட்டின் சட்டமும் தீர்ப்பும் மிக வேடிக்கையானது. என் உடன் பிறந்தார்களே, ஒரு வழக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நினைவில் வச்சுக்கணும். குடிப்பதிலிருந்து விலக்கு கொடு, மதுக்கடைகளை மூட சொல்லி உத்தரவிடுங்கள் அப்படின்னு பொது வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. அந்த நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது, அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது. இது தீர்ப்பு. ஒரு வழக்கு போகுது, அரசே கொண்டு போகுது, நீட்டு தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்களியுங்கள், மாணவர்களுக்கு விலக்களியுங்கள். இப்போ அதே நீதிமன்றம் சொல்லுது, நீட்டு தேர்வு எழுதுங்கள் என்று. அப்போது குடிக்க வைக்கிறதில் அரசின் கொள்கை முடிவில், குடிப்பதில் அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு சொன்ன நீதிமன்றம் பிள்ளைகள் படிப்பதில் தலையிடுகிறது, அரசின் கொள்கை முடிவிலேயே தலையிடுது. இது தீர்ப்பா நீதியான்னு நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். இப்போ விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே பாராளுமன்றங்கிறது சட்டமன்றம்ங்கிறது ஒப்புக்குத்தான். நீங்கள் காவிரி நதிநீர் உரிமையா நீதிமன்றம் போ, நீட்டு தேர்வு கேள்விக்குறியாயிருது. அப்போ அதனால தான் இங்கே வெற்று தீர்ப்புகள் இருக்குதே ஒழிய நீதி இல்லை. ஒரு வழக்கில் இங்கே பாருங்கள், கொஞ்சம் கவனிங்க, ஒரு வழக்கில் கீழமை நீதிமன்றம் குற்றவாளின்னு சொல்லும், உயர் நீதிமன்றம் நிரபராதின்னு விடுதலை செய்யும், மேல்முறையீடுன்னு ஒன்று போய் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது குற்றவாளின்னு சொல்லி தண்டிக்கும். ஒரு வழக்குக்கு 3 தீர்ப்பு கொண்டிருக்கிற நாடு நம்ம நாடு தான். அப்படின்னா என்ன ஆயிடுது? எங்கேயுமே நீதி இல்லைன்னு ஆயிடுது. அதனால் நீதிமன்றம் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு தீர்ப்பு மன்றங்கள் என்று வைத்துக்கொள்வது தான் சரியானது. வேற. வணக்கம் பெரியப்பா. சொல்லுப்பா. நான் பல்லடம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பேர் மிதுனா. ஒரு நாடு எப்போ பொருளாதார சுதந்திரம் அடையுதுன்னு நீங்கள் உணர்றீங்க? பொருளாதார விடுதலை பெறாத நாடு சுதந்திர நாடே கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். சுதந்திரம்ங்கிற ஒற்றை சொல்லில் பல படிநிலைகள், பல அடுக்குகள் இருக்குது. சரியாப்பா? இங்கே பாருங்கள், முதல்ல மனிதனின் பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற, உயர்வு தாழ்வு பாராட்டுகிற, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், மேல் சாதி கீழ் சாதிங்கிற பாகுபாடு இருக்குல்ல, அது இல்லாத சமூக விடுதலை வேணும். அடுத்தது ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு பாராட்டுகிற அந்த வர்க்கம் இருக்குல்ல, அந்த பாகுபாடு இல்லாத, ஏழை பணக்காரன் வேறுபாடு இல்லாத வர்க்க விடுதலை வேணும்.
பிறகு ஆண் பெண் என்று பாலியல் வேறுபாடு பாராட்டுகிற அந்த நிலை இல்லாது ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்கிற பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை வேண்டும். இந்த 3 படிநிலையில் விடுதலைக்கு பிறகு மேலான ஒரு விடுதலை இருக்கு, அதுதான் பொருளாதார விடுதலை. பொருளாதார விடுதலை அடையாத நாடு அடிமைதான். இந்தியா விடுதலை பெற்ற நாடு என்றால் 156 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிற நம் நாடு விடுதலை பெற்ற நாடா அடிமை நாடா? நீங்க ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டீங்க, ஒரு 1000 ரூபா வாங்கிட்டீங்க, கொடுக்க முடியலன்னா அவர் எஜமான் ஆயிடுவார், நீங்க அடிமையாயிரு, கை கட்டிடுவீங்க. அப்போ நீங்க அடிமை தான். இப்போ இந்த நாட்டில் நிறுவுகிற மெட்ரோ, 8 வழிச்சாலை, ஏர்போர்ட் விரிவாக்கம், போர்ட் விரிவாக்கம், புதிய புதிய துறைமுகங்கள், இந்த விண்ணூர்தி நிலையங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் யாருடைய திட்டம்னு நினைக்கிறீங்க? அது உலக வங்கியினுடைய திட்டம், கடன் கொடுத்த எஜமானுடைய திட்டம். அது நீங்கள் அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை படிச்சிங்கன்னா அதிலே தெரியும். உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு கடன் கொடுப்போம், பொருளாதாரம், தொழில், பாதுகாப்பு, இதில் எங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களாக அவர்களை கையெழுத்து வாங்கிட்டு பயன்படுத்துவோங்கிறான். அந்த உங்கள் நாட்டு தலைவர்கள் உங்கள் நாட்டில் ஏர்போர்ட்டு கட்டுதல், ரோடு போடுதல், இந்த போர்ட்டு துறைமுகம் கட்டுதல், இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள்ங்கிறான். அப்போ பொருளாதார விடுதலை அடையாத ஒரு நாடு அடிமைதான். எஜமான் என்ன சொல்றாரோ அதான் நீங்கள் கேட்க முடியும். இப்போ விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால பொருளாதார விடுதலை அடையணும்னா தற்சார்பு, தாய்மை, பசுமை பொருளாதாரத்துக்கு நீங்கள் வரணும். அது காந்தியினுடைய உதவியாளர் நம்ம தாத்தா ஜேசி குமரப்பா எழுதின புத்தகத்தை நீங்கள் தாய்மை பொருளாதாரம்னு இருக்குது, நீங்கள் வாங்கி படிங்க. அது இல்லைன்னாலும் பெரியப்பா அந்த புத்தகத்துக்கு இதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள், இருக்குது தாய்மை பொருளாதாரம். அதில் பொருளாதாரத்தின் படிநிலை சேவை பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம், இந்த ஜிஎஸ்டிலாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடாவடி பொருளாதாரம்னு சொல்கிறார். அடாவடி பொருளாதாரம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த ஜிஎஸ்டி வரியை நான் பேசியிருப்பேன் அண்ணன், ஜிஎஸ்டி வரி போடும்போது. அடாவடி பொருளாதாரம்னா கரும்பு விதைக்கிறோம், கரும்பு விளைய வைக்கிறோம், வாழை விளைய வைக்கிறோம், தோட்டம் என்னது, நட்டது நான், நாற்று நட்டது நான், கரும்பை போட்டது நான், ஓராண்டு உழைச்சிருக்கேன், கரும்பு வெட்டணும், நாளைக்கு வெட்டணும், விளைஞ்சிருச்சு, வாழை பறிஞ்சிரு, வாழையை தார் விட்டுருச்சு, வெட்டணும், நாளைக்கு வந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து வெட்டலாம்னு நான் இருக்கும்போது யானையும் குரங்கும் வந்து நாசம் பண்ணிடுது, கரும்பை புறம் தின்னுபுறது, வாழையை புறம் அழிச்சுக்கிட்டு போயிடுது. இதுக்கு நிலம் அதுக்கு சொந்தம் இல்லை, உழைப்பதுக்கு சொந்தம் இல்லை, தண்ணி பாய்ச்சலை, எந்த வேலையும் அது செய்யலை, பலனை முழுக்க அதை எடுத்துக்கிறது. இதுக்கு பேர் தான் அடாவடி பொருளாதாரம். இதுதான் ஜிஎஸ்டி. கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, வரிய பூரா அதை எடுத்துகிட்டு போயிடும், எனக்கு லாபம் இருக்காது. அப்படி தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரத்திற்கு எப்போ நம்ம வருகிறோமோ அப்போ தான் நம்ம பொருளாதார விடுதலை அடைய முடியும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து காரை ஏற்றுமதி செய்கிறீங்க, சோறை இறக்குமதி செய்கிறீங்க, வெங்காயம் பருப்பை. நீங்கள் இப்போ இந்த காரை இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா தொழிற்சாலை வரணுங்கிறீங்க, வரணும், அதுக்கு என்ன வரும், வேலை கிடைக்குங்கிறீங்க. வேலை கிடைச்சா என்ன கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். சம்பளம் கிடைச்சா அதை வச்சு என்ன பண்ணுவீங்க, பசியாமல் சாப்பிடுவீங்க. சாப்பாடு எங்கேருந்து வரும்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இல்லை. இந்த வேலையை கொடுத்த கொரியன் முதலாளி, இப்போ ஹொண்டாய்னு ஒரு தொழிற்சாலை இருக்குது, ஹொண்டாய் காரு. இந்த தொழிற்சாலை முதலாளி யார்? கொரியன். இந்த கொரியன் முதலாளிக்கு இந்த நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு வேண்டுதல் இருக்கா? இல்லை. அவர் ஏன் இங்கே வந்து செய்யணும்? மனித உழைப்பு மலிவாக கிடைக்குது. இவன் கொரியாவில் வேலை செஞ்சால் 4 லட்சம், இங்கே வேலை செஞ்சால் 50,000 அல்லது ஒரு 20,000க்குள்ள முடிச்சிடலாம். இப்போ இந்த உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடி கொண்டு போகிற அவன் வாழ்வான், வளர்வானா? சம்பளத்தை மட்டும் வாங்கி சாப்பிட்ற நீங்கள் வாழ்வீர்கள், வளவீர்களா? இப்போ உங்கள் பொருளாதாரம் யாருக்கு கட்டமைக்கப்படுகிறது? முதலாளிகளுக்கு. நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்க? ஐடியில் போய் வேலை செய்வீங்க. நல்லா படிச்சிருக்காரு, எங்கே வேலை செய்வார்? அமெரிக்காவில். நல்லா படிச்சிருக்காரு, எங்கே வேலை செய்வார்? இங்கிலாந்தில். நல்லா படிச்சிருக்காரு, எங்கே வேலை செய்வார்? ஜெர்மனியில். என்ன வேலை செய்வார்? எந்த முதலாளிக்கு வேலை செய்வார்? அந்த முதலாளிக்கு. அந்நிய முதலாளிகளுக்கு வேலை செய்கிறதுக்கு தகுதியை தர்ற கல்வி அடிமை கல்வியா, விடுதலை கல்வியா? என்ன கல்வி அது? அப்போது எந்த விடுதலையும் நீ அடைய முடியாது. அப்போ தற்சார்பு, பசுமைனா இது வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தாய்மை பொருளாதாரத்திற்கு வரணும்.
இப்போது சீனா வந்து மேட் இன் சீனா, ஜப்பான் மேட் இன் ஜப்பான், சிங்கப்பூர் மேட் இன் சிங்கப்பூர், இந்தியா மேக் இன் இந்தியா. ஏன் நீ மேட் இன் இல்லை? நீ எது மேட் இன்? ஊதுபத்தி, சாம்பிராணி, சிரிக்காத, கற்பூரம், வேறு எதை நீ மேட் இன் பண்ணுற? அதிகமாக குவாட்ரு, பீர், பிராண்டி, விஸ்கி வேணா நீ மேட் இன் பண்ணுவ. வேற என்ன பண்ணுவ? வேற என்ன பண்ணுவ? நீ ரபேல் போர் விமானம் எந்த நாட்டில் வாங்கின? பிரான்ஸு. துப்பாக்கி எங்கே வாங்குற? ரஷ்யா. பீரங்கி எங்கே வாங்குற? இஸ்ரேல். எல்லா நாட்டிலையும் ஆயுதம் வாங்கி எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாற்றுவ? என்ன சிரிக்கிற? சொல்லு, யாராவது சொல்லு. எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாற்றுவ? அப்போ தற்சார்பு இல்லை. ஆயுத தயாரிப்பில் கூட தற்சார்பு அடையாத நாடு பாதுகாப்பு எப்படி இருக்கும்? அப்போ இங்கே சிக்கல், இங்கே பிரச்சனை என்ன இருக்குதுன்னா, இதுதான் மிக முக்கியமான